ஒரு சிலர் அந்த வார்த்தையை சொல்றாங்க, நான் சொல்லாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன், இந்த செய்தி வழியா திருப்பி சொல்றேன். சிலர் வந்து சொல்றாங்க, பிரதர் நாங்களாம் உங்க ஃபேன், சினிமா நடிகனுக்கு தான் ஃபேன், அரசியல்வாதிக்கு தான் ஃபேன், உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவனுக்கு தான் ஃபேன். இங்க நாம யாருமே யாருக்குமே ஃபேன் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஃபேன். We never expose ourselves. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன செய்றோம், நம்மை காட்ட விரும்புகிறோம் ஏதோ ஒரு ரூபத்தில். சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் நகை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நகையை எப்போ எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறோம், அப்படி வெளியே போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கோட் வாங்கியிருந்தோம்னா அந்த கோட்டை போட்டு தனித்து உட்கார்றது. அவங்க தெரியணும். ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா எல்லா காரோட தனித்து நிறுத்துறது. ஏன் நான் புது கார் வாங்கியிருக்கிறேன்னு தெரியணும் எல்லாருக்கும். இது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது ஆரம்பம். அப்படியே ஆய் கடைசியா என்ன இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருமை வந்துடுது. நல்ல மெசேஜ் கொடுத்தாலும் அது தனித்து தெரியணும், நல்லா பாடினா அது தனித்து தெரியணும். ஆனா வாயில வரது மட்டும் என்னது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆனா புகழ் வந்தோடனே எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸ்போஸ். எப்பவும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மறுபடி பிறந்தவன் சத்தத்தை கேட்கிறோம், ஆனால் நாம் தெரிய மாட்டோம், தெரியவும் கூடாது. அதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றதான ஒரு வாழ்க்கை.